ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஆகாஷோட பர்த்டே செலிப்ரேஷனோட இந்த வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வருஷமும் நைட்டு தான் கேக் கட் பண்ணுறோம். ஸோ டின்னர் ரெடி பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே சப்பாத்தியும் சுட சுட ரெடி பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கூடவே இடியாப்பமும் ரெடியாக இருக்குது. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு சைட் டிஷ் எல்லாமே சிக்கனில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக சிக்கன் பாயா, இது இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டாக காரசாரமாக நல்லா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சிக்கன் சுக்கா ரெடி பண்ணியிருக்கேன். கூடவே தயிர் சம்பளம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக மதியம் வச்ச பிரியாணியும் கொஞ்சம் மீதி இருந்தால் அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க இதையும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஜெசிகாவும் நானும் சேர்ந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்கூல் டேங்கிறதுனால அன்னிமார் வர முடியல. மற்றபடி நாங்கள் மட்டும் இருந்து ஒரு சிம்பிளான பர்த்டே செலிப்ரேஷனாக போச்சு. டைமுக்கு வேலையை முடிச்சிட்டோம். ஆனால் 8:20க்கு தான் கேக் கட் பண்ணணும்னு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா செலிப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன மல்லிகை செடி இருக்குது. 2 நாள் பூ சேர்த்தோன்னா ஓரளவுக்கு கணிசமாக இருக்கும். அதை தான் இப்போ அம்மாட்ட கொடுத்து கெட்ட சொல்லியிருக்கேன். குட்டீஸ் நல்ல வீட்டில் கலகலன்னு சத்தம் கேட்ட பிறகு தான் ஒரு ஃபங்க்ஷன் மூடியே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு வைப்பாக இருந்து. இந்த விஷயம் ஆகாஷோட பர்த்டே கேக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஆகாஷ்க்கு போகிமான் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கார்ட்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி வைப்பான். அதனால் அதை தீமாக வச்சு ஒரு கேக்காக ரெடி பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது வர அவனுக்காக கேக் ரெடியாக இருக்குங்கிறது அவனுக்கு தெரியவே செய்யாது. ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்த பிறகு நாங்கள் கிச்சனில் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோமா அப்படின்னு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தான். ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். பென்னகுட்டி என்னாச்சு? என்னாச்சுமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear my son. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear my son. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear my son. Happy birthday to you. சூப்பராக பர்த்டே செலிப்ரேஷனும் முடிஞ்சுது.
ஆகாஷ்க்கு எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நல்ல ஒரு மெமரியாக அமைகிற மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு டின்னர் எல்லோரும் உட்காந்துருந்து பஃபே சிஸ்டத்தில் எல்லோரும் தேவைக்கு எடுத்து எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, திருப்தியாகவும் இருந்துச்சு. வீட்டில் செய்ய போயா என்னன்னு தெரியலை, ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்ததே என்னமோ தெரியலை, டைம் போனதே தெரியலை. அதுக்கப்புறம் விலாகை கன்டினியூ பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் திருப்பி விலாகை கன்டினியூ பண்ணேன். மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பினேன். கிட்ஸும் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போல் அதனால் ஃப்ரீயாக தான் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பினோம். எழும்பினதுமே கீழே போய் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணேன். ஆல்ரெடி தோசைமாவே இருந்துச்சு, அதனால சிம்பிளாக தோசை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தோசை செய்ய ஆரம்பித்தேன். பொதுவாக சண்டே மாவு அரைக்கேன் அப்படின்னா 2 நாள் இட்லியாக போகும். அதுக்கப்புறம் ஃபுல்லுமே தோசையாக தான் ரெடி பண்ணுவேன். ஏன்னா இட்லியை விட தோசை தான் கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அப்படி ரெடி பண்ணுறது. தோசை கூட தொட்டுக்கிட்டதுக்காக பொட்டுக்கட்டில் வச்சு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி கட்டியாகவே இருந்துச்சு. கூடவே தொளி உளுந்து வச்சு திரிச்ச பொடி இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டேன். பொதுவாக பொடிகளுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் விட்டும் சாப்பிடலாம், அது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். ஆனால் எங்களுக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சுட சுட தோசையும் வச்சு காலையில் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி எல்லாருமே சாப்பிட்டாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சதுமே மற்ற வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எப்பவும் போலவே துணிகளை பிரித்தே வச்சுருந்தேன். வெள்ளை துணிகள் தனியாக, டெய்லி யூஸ் பண்ணுற துணிகள் தனியாக அப்படி சொல்லி எப்போவுமே தனித்தனி பக்கெட்டுகளில் போட்டு வச்சுருப்பேன். அப்போது ஒவ்வொரு மிஷினாக துவைக்க சரியாக இருக்கும். அப்படி இன்றைக்கி நேற்று நைட்டே நான் ஜீன்ஸை ஃபுல்லுமே துவைக்க போட்டிருந்தேன். அதனால் இப்போ அது துவைச்சி முடிச்சுட்டு அதனால் அதை எடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு, காய போட்டுட்டோன்னா மதியத்துக்குள்ளே காஞ்சிரும்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிக்க ஆரம்பித்தேன். துணி துவைச்சி முடித்ததும் துணியை வெளியில் எடுத்ததுமே டோரை ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் எதுவும் உள்ளே இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லில் இருக்கும். இப்போது ஒரு வாரமாகவே காலையில் நல்ல வெயிலாக இருக்குது, மதியத்துக்கு மேலே லைட்டாக மழை தூத்துறதும் லைட்டாக கூறாப்போமும் அப்படியா இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு தெரியலை. அதே மாதிரி இருக்க துணிகளை மடித்து அயன் பண்ணதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி அயன் பண்ண கொடுத்தோம்னா ஈவினிங்குள்ளே இதையும் அயன் பண்ணி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட பெட்டை நீட்டாக்கிட்டுன்னு சொல்லியிருந்தா ஓரளவுக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சுருவான். பெட்ஷீட் மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கிட மாட்டான், அதை மட்டும் ஃபோல்ட் பண்ணி விட்டு லைட்டாக நீட் பண்ணி விட்டுட்டோம்னா நீட்டாயிரும். பெட்ரூம் ரெண்டுமே நீட்டாக்கி விட்டாச்சு. மதியம் லஞ்ச் இன்றைக்கி அத்தை தான் ரெடி பண்ணாங்க. சோறும் மீன் குழம்பும். அத்தை வைக்கிற மீன் குழம்பு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். அதனால் அவங்களே இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஃப்ரை பண்ணுறதுக்கு மீனும் இருக்குது, குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிட்டு. அத்தை வைக்கும்போது மல்லி வத்தல் தனித்தனியாக அரைச்சி வைப்பாங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க. எனக்கும் சூப்பரான லஞ்ச் ரெடி. எனக்கு ஆகாஷ் சாப்பிட்டதுமே எனக்கும் லஞ்ச் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான். லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே லைட்டாக கூறாப்பு போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. வானத்தை பார்த்தா நல்லா கருப்பாக மேகமாகவும் இருக்குது, கொஞ்சம் வெளியணும் இருக்குது. இருந்தாலும் நம்ம காயப்பட்டுக்க துணியை ஃபஸ்ட்டு தூர எடுத்துடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஃபஸ்ட்டு துணியெல்லாம் கிளியர் பண்ணேன். நல்லா காற்றும் இருக்குது. பொதுவாக காற்று இருந்தால் மழை வராதுன்னு சொல்லுவாங்க, எப்படின்னு தெரியல. இருந்தாலும் நம்ம துணியை சேஃபாக வச்சிடலான்னு சொல்லி எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு. ஈவினிங்கும் ஆச்சு. குளிர்ந்த காற்றுக்கு தக்கன ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பால் இல்லை, அதனால கடுங்காப்பி போடலான்னு சொல்லி ரெடியானேன். கடுங்காப்பி அப்படின்னாலே எனக்கு எங்கள் பாட்டி ஞாபகம் தான் வரும். அப்பாவோட அம்மா அவங்க எப்போவுமே இந்த கடுங்காப்பி தான் போடுவாங்க. நாங்கள் ரொம்ப ஆசையாக விரும்பி குடிப்போம். இந்த தூள் பார்த்திங்கன்னா அம்பால் காப்பி தூள்னு சொல்லுவோம். கொதிச்சிட்ருக்க தண்ணியில் கொஞ்சமாக தூள் போட்டு கொதிக்க விடுறேன். இந்த அம்பால் காப்பி தூளை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். அந்த மணமே காஃபியை சூடாக குடிக்கணும் போல் தோணும். இனிப்புக்காக சுகர் சேர்த்துக்கிடுறேன். காஃபி நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இந்த அம்பால் காப்பி தூள் போட்டு கடுங்காப்பி யாராவது குடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் என் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கடுங்காப்பி கூட சூப்பரான ஒரு காம்பினேஷன் பார்த்தா பொரிகடலை. காஃபியை கொஞ்சம் ஆற விட்டுட்டு பொரிகடலையும் உள்ளே சேர்த்துட்டு காஃபி பொரிகடலையும் சிப் பண்ணி குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை நீங்கள் இப்படி ஒரு காம்பினேஷனை ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.
காலையில் அயன் பண்ண கொடுத்த ட்ரெஸ்ஸை ஈவினிங் கொண்டு தந்துட்டாங்க. எப்போவுமே அப்படி தான், காலையில் கொடுத்தேன்னா ஈவினிங் கிடச்சிரும். அழுக்கான துணிகளை துவைச்சி அதை காய வச்சு அயன் பண்ணக்கூடியதை அயன் பண்ணி எடுக்கணும், மடிக்கதை மடித்து அந்தந்த கபோர்டுகளில் வச்சு திருப்பி யூஸ் பண்ண ஈஸியாக ரெடி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு இடத்துக்கு கிளம்பும் போதுமே ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். அதுவும் வெளியில் போகிறவங்க நீட்டாக வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு பெரிய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். வேலைன்னு நினைக்காம இன்ட்ரெஸ்டாக செய்யும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக தான் தெரியும். என் ஹஸ்பண்ட் மேக்ஸிமம் ஒயிட் ஷர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண ஒயிட் ஷர்ட்டுகளை தனியாகவே மிஷினில் துவைச்சி எடுத்துருவேன். அப்படி ஒரு வேளை அதிகமாக கரையாக இருக்குது, இல்லை 4-5 வாட்டி துவைச்சி கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகுது அப்படின்னா ஒரு வாட்டி வெளுக்க போட்டு வாங்கிடுவேன். அப்போ அது கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி இருக்கும், அந்த ஸ்மெல்லையே மாற்றிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆகாஷும் அவங்க அப்பா மாதிரி ஒயிட் ஷர்ட் போட ரொம்பவே ஆசைப்படுவான். அதனால் அவன் ஒயிட் ஷர்ட்டையுமே அப்படி தான், ஒரு வாட்டி மிஷினில் போட்டு எடுக்கேன்னா இன்னொரு வாட்டி அதை வெளுக்க போட்டு வாங்கிடுவேன். அப்போ அவனுக்குள்ளதும் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஒயிட் துணிகளை வாஷிங் மிஷினில் துவைக்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வாஷிங் மிஷின்லேயே காட்டன் ஒரு மோடு இருக்குது. நான் அதில் போட்டுட்டு ஏரியல் போட்டு கொஞ்சம் சோக் பண்ணி துவைக்கும் போது எனக்கு நீட்டாக தான் துவைக்குது, நல்லா இருக்குது. அதனால் எனக்கு ஓகேன்னு தோணுது. இதே மாதிரி யூஸ் பண்ணுற டிஷர்ட்டுகளையுமே அயன் பண்ணி வாங்கிடுவேன். அப்போ போடும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக ஈவினிங் டைமில் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ப்ளவுஸ் போடுற வேலைகள் தான் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். முன்னாடி வாரத்துக்கு ஒரு ப்ளவுஸாவது போடுவேன். இப்போ வீட்டில் இருக்கிற வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ப்ளவுஸ் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக போகிறோம். ப்ரிப்ரேஷனாக என்னென்ன ரெடி பண்ணுறோம், ஃபங்க்ஷன் எப்படி போகுது, எப்படி நாங்கள் ரெடி ஆகுறோம், எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனாக மண்டபம் எதை புக் பண்ணணும், இன்விடேஷன் இவ்வளோ அடிக்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபைனல் பண்ணி ஒரு லிஸ்ட் அவுட் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மதியம் தான். அப்போ லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணலாம், அதுக்கு யார் நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து எல்லாமே நோட் பண்ணி வச்சிட்ருக்கோம். இப்போ நோட் பண்ணி வைக்கிறது எல்லாமே, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்களில் எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் அக்காக்கும் அத்தானுக்கும் ஹெல்ப் பண்ணுற வகையில் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நானும் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன் ப்ரிப்பரேஷனாக என்னென்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் எங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.